திறன் targeted help for improving remediation and academic nurturing. Part 9 பார்க்க போறோம் நாம. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 1 டிஜிட் நம்பர் 2 டிஜிட் நம்பர் பிளேஸ் வேல்யூ பார்த்தோம். உங்களுக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் அதோட பிளேஸ் வேல்யூவை இப்ப சொல்ல தெரியும் இல்லையா? பார்க்கலாமா? 779. இந்த 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? 7 ones. இந்த 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? 7 tens. இந்த 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? 7 hundreds. நீங்க இதே மாதிரி ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இதுக்கு பின்னாடி எவ்வளவு இருந்தாலும் அதை சொல்லிடுவீங்க இல்லையா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? கம்பாரிசன் ஆஃப் 2 டிஜிட் நம்பர்ஸ் பார்த்தோம். 2 நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல எது பெருசு எது சின்னது அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். அடுத்து நம்ம ப்ரெடிசஸர் சக்சஸர் பார்த்தோம். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 81. இதோட ப்ரெடிசஸர்னா என்ன? இதுக்கு முன்னாடி நம்பர் 80. இதோட சக்சஸர் இதுக்கு அடுத்த நம்பர் 82. இதே மாதிரி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் நீங்க எழுதிருவீங்க. அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? ஏறு வரிசை இல்லையா? சின்னதுல இருந்து பெருசு. டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன? பெருசுல இருந்து சின்னது. இது நீங்க செஞ்சிருவீங்க. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? ஆட் நம்பர் ஈவன் நம்பர் பார்த்தோம். ஆட் நம்பர் எதுல ஆரம்பிக்கும்? 1ல ஆரம்பிக்கும். 3, 5, 7, 9 அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஈவன் நம்பர் எதுல ஆரம்பிக்கும்? 2, 4, 6, 8, 10, 12 அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு நம்பர் ஆட் நம்பரான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த நம்பரோட கடைசி டிஜிட் 1, 3, 5, 7, 9 இருக்கும். ஈவன் நம்பர்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதோட கடைசி டிஜிட் 2, 4, 6, 8, 0வா இருக்கும் இல்லையா? 90 ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? 90 0ல முடியறதுனால ஈவன் நம்பர். அடுத்து என்ன பார்த்தோம்? அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 1, 2 டிஜிட் நம்பர்ஸ். 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 79ஐயும் 82வையும் நம்ம ஆட் பண்ண போறோம். அப்ப என்ன செய்வோம்? 79 மேலவும் 82வை கீழவும் போட்டுக்குவோம். ஆட் பண்ணுவோம். 9 மனசுல வச்சுக்குவோம். 2வை விரல்ல எடுத்துக்குவீங்க. 9 ஆஃப்டர் 10, 11 இல்லையா? 11. 11ல 1 இங்க போட்டுக்குவோம். மீதி 1 மேல போட்டுக்குவீங்க. 7 + 1 8, 8 + 8 16, 161 போட்டுருவீங்க. 82ல 79 சப்ட்ராக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 82ல இருந்து 79 சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 2ல 9 சப்ட்ராக்ட் ஆகுமா? ஆகாது இல்லையா? சோ 8 கிட்ட போய் ஒரு 1 நம்ம கேப். 8 டென்ஸ் பிளேஸ்ல இருக்கனால அது எதை கொடுக்கும்? ஒரு 10 கொடுக்கும். 2 அதை வாங்கிட்டு 10 + 2 12ன்னு ஆயிரும். 12ல 9 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 9 ஆஃப்டர் 10, 11, 12 இல்லையா? சோ 3. அடுத்து இங்க வரும். 8 1 கொடுத்துட்டு 7 ஆயிருச்சு. 7ல 7 சப்ட்ராக்ட் பண்ணி 0 போட்டிருக்கோம். இது மாதிரி நீங்க சப்ட்ராக்ஷன் பண்ணிடுவீங்க. எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் உங்களால சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இதே மாதிரி 3 டிஜிட் நம்பர் அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம பார்த்தோம். அது நீங்க செஞ்சிருவீங்க. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன் டேபிள் எல்லாரையும் படிக்க சொன்னேன். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இதை நாம பண்ண முடியும் இல்லையா? பாருங்க, இங்க என்ன வந்துச்சு? 4 டேபிள் சொல்லி பார்க்கணும் இல்லையா? 4 டேபிள் எத்தனை டைம் சொல்லுவீங்க? 20 வருதுக்கு 5 டைம்ஸ் சொல்லுவீங்க இல்லையா? அதே போல இங்க 2 டேபிள் சொல்லுவீங்க. எத்தனை டைம் சொன்னா 12 வரும்? 6 டைம்ஸ். அடுத்து பாருங்க, 5 6 ஆர் என்ன டேபிள் சொல்லி பாத்தீங்கன்னா 5 6 ஆர் 30. ஒரு 2 டிஜிட் நம்பரை ஒரு 2 டிஜிட் நம்பரோட எப்படி மல்டிப்ளை பண்றது? 23ய 27ஓட எப்படி மல்டிப்ளை பண்றது? இதுக்கு உங்களுக்கு என்ன டேபிள்லாம் வேணும்? 7 டேபிளும் 2 டேபிளும் வேணும் இல்லையா? 7 × 3 7 3s are 21 இல்லையா? 1 அடிச்சுட்டு இங்க போட்டுக்கணும். ரிமைண்டர் 2. 7 2s are 14, 14 + 2 16. 2 கொண்டு பண்ணுங்க. 2 3s are 6, 2 2s are 4. ஆட் பண்ணீங்கன்னா 1, 12க்கு 2, ரிமைண்டர் 1, 1 + 1 2, 2 + 4 6, 621. இது மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரியும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண முடியும்.
அடுத்து என்ன பார்த்தோம்? ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தோம். ஸ்கொயர் டேபிள் நாம மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இல்லையா? எது வரைக்கும் எழுதணும்? 25 வரைக்கும் எழுதணும். சரி, 26க்கு ஸ்கொயர் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? 26 into 26 கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு மல்டிப்ளை பண்ண தெரியும்ல. 6 6 are 36, remainder 3. 6 2s are 12, 12 plus 3, 15. 2 6 are 12, remainder 1. 2 2s are 4, 4 plus 1, 5. ஆட் பண்ணுங்க. 6 7 6, 676 இல்லையா? இதே மாதிரி எந்த நம்பருக்கு வேணாலும் நம்மளால ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சா போதும், எந்த நம்பருக்கு வேணாலும் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். அடுத்து நாம என்ன பார்த்தோம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள், எல்சிஎம். ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். பாருங்க, இப்ப 2வையும் 5வையும் எடுத்துக்கோங்க. 2வும் 5வும் அடுத்தடுத்த எண்கள் இல்ல, நெக்ஸ்ட் நம்பர் இல்ல இல்லையா? ஆனா 2வும் 5வும் பிரைம் நம்பர்ஸ் இல்லையா? ரெண்டு பிரைம் நம்பர்ஸுக்கு எல்சிஎம் வேணும்னா என்ன செய்யணும்? நேற்றைக்கு பார்த்தோம், ரெண்டு அடுத்தடுத்த எண்களுக்கு எல்சிஎம் வேணும்னா என்ன செய்வோம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி ரெண்டு பிரைம் நம்பர்ஸுக்கு எல்சிஎம் வேணும்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 2 into 5 equal to 10. சரி, 3ம் 7 இருக்கு. 3 7 பிரைம் நம்பர்ஸ் இல்லையா? சோ இதோட எல்சிஎம் மீசிமா. மீசிமா என்ன? 3 பெருக்கல் 7, 7 21. சாதாரணமா ரெண்டு நம்பர்ஸ்க்கு மீசிமா எடுப்போமா? 4க்கும் 8க்கும் எல்சிஎம் என்னன்னு பார்ப்போமா? இப்படி போட்டுக்கணும் இல்லையா? இங்க 2 போட்டுக்கலாம். 2 times 4 times. Again 2 போட்டுக்கலாம். 1 time 2 time. இதுக்கு மேல ஏதாவது போட முடியுமா? முடியாது இல்லையா? எல்சிஎம் எழுதிக்கலாம். மீசிமா 2 into 2 into 1 into 2 இல்லையா? 2 into 2 4, 1 into 2 2 தான். 4 2s are என்ன? 8. 4க்கும் 8க்கும் எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு? 8. டிவிஷன் அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்க்கலாம். டிவிஷனுக்கு நமக்கு என்ன தேவை? மல்டிப்ளிகேஷன் டேபிள் தான் தேவை. டிவிஷன் அப்படின்னா பிரித்தல், டிவைடு பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் 21 நாம 7ஆல டிவைட் பண்ணணும். பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி டிவைட் பண்ணுவோம்? 21 உள்ள போட்டுக்குவோம், 7 வெளியே போட்டுக்குவோம். எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21 இல்லையா? சோ இங்க 3 போட்டுக்கணும், இங்க 21 போட்டுக்கணும். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0. 21 7ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. டேபிள்ஸ் தெரிஞ்சா எதை வேணாலும் எதால வேணாலும் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். சப்போஸ் டேபிள்ஸ் தெரியல, பெருசா இருக்கு நம்பர் அப்படின்னா டேபிள் எழுதி நாம டிவைட் பண்ணிடுவோம். நாம என்ன பார்த்தோம்னா HCF பார்த்தோம் இல்லையா? ரெண்டு நம்பர்ஸுக்கு HCF எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதோட காமன் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு அதுல ஹையஸ்ட் எதுவோ அதை நம்ம எழுதுவோம். வெரி சிம்பிள். 42க்கும் 21க்கும் உங்களுக்கு HCF வேணும். ஓகேங்களா? என்ன பண்ணுவோம்? 42வையும் 21ஐயும் இங்க போட்டுக்குவோம். 42 2 டேபிள்ல வரும், 21 2 டேபிள்ல வருமா? வராது இல்லையா? சோ இதை நம்ம போட முடியாது. இப்ப 3 டேபிளுக்கு போறோம். 42 3 டேபிள்ல வருமா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்த்திருக்கோம். 4ஐயும் 2வையும் ஆட் பண்ணுவோம், 6 வரும் இல்லையா? 6 3 டேபிள்ல வரும். அதனால 42 3 டேபிள்ல வரும். அதே போல 21க்கு போறோம், 2வையும் 1ஐயும் ஆட் பண்றோம், 3 வருது, 3 3 டேபிள்ல வரும். சோ இந்த ரெண்டு நம்பரும் 3 டேபிள்ல இருக்கு, 3 போட்டுக்குங்க. 4ல 3 1 time, 1 3 is 3, remainder 1, 12, 4 3s are 12, 21. 3 டேபிள் சொல்லிட்டே வாங்க. எத்தனை 3s are 21? 7 3s are 21. இப்போ 14ம் 7ம் இது பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும். 14ம் 7ம் எந்த டேபிள்ல வரும்? 7 டேபிள்ல வரும் இல்லையா? இது 2, இது 1. HCF எழுத போறோம். HCF எழுதும் போது நாம இங்க இருக்கிறத மட்டும் தான் எழுதி மல்டிப்ளை பண்ணணும். 3 into 7, 3 7s are என்ன? 21. இதே மாதிரி எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்க HCF எடுத்துக்குவீங்க, மீபேவா எடுத்துக்குவீங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர். ஒரு நம்பர் எப்ப பிரைம்? அந்த டேபிள்லயும் 1 டேபிள்லயும் மட்டும்தான் வரும் அப்படின்னா அந்த நம்பர் பிரைம். 7 பிரைம்,
9 பிரைமா சொல்லுங்க. 9 பிரைம் இல்ல இல்லையா? 9 3 டேபிள்ல வரும். 1 டேபிள்லயும் 9 டேபிள்லயும் தவிர்த்து 3 டேபிள்ல வரும். அதனால இது பிரைம் இல்ல, காம்போசிட் நம்பர். நீங்க சொல்லுங்க, மிகச்சிறிய பிரைம் நம்பர் எது? 2 இல்லையா? ஈவன் பிரைம் நம்பர் எது? 2. 1 பிரைம் நம்பரா சொல்லுங்க. 1 யூனிட் நம்பர். இட் இஸ் நாட் அ பிரைம் நார் அ காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பரும் இல்ல, காம்போசிட் நம்பரும் இல்ல. இட் இஸ் அ யூனிட் நம்பர். அடுத்து என்ன பார்த்தோம்? டிவிசிபிலிட்டி பார்த்தோம் இல்லையா? டிவிசிபிலிட்டி ரூல். நம்ம எப்படி செக் பண்ணோம்? ஒரு நம்பர் எடுத்துக்குவோம் இல்லையா? 63 எடுத்துக்குவோம். 63 2 டேபிள்ல வருமா சொல்லுங்க. இது ஈவன் நம்பர் இல்ல, ஆட் நம்பர் இல்லையா? 3ல எண்ட் ஆகுறதுனால இது ஆட் நம்பர். 2 டேபிள்ல வருமா? வராது இல்லையா? ஆட் நம்பர் 2 டேபிள்ல வராது. அடுத்து 3 டேபிள். 3 டேபிள் எப்படி செக் பண்ணோம்? ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும். 6 + 3 9. 9 3 டேபிள்ல வருதான்னு பார்க்கணும். வரும் இல்லையா? அதனால 63 3 டேபிள்ல வரும். 4 டேபிள். இது முதல்ல ஈவன் நம்பரே இல்ல. ஈவன் நம்பரா இருந்தா தான் நீங்க 4க்கு ட்ரை பண்ணவே செய்யணும். அதனால இது 4 டேபிள்ல வராது. அடுத்து 5 டேபிள். 5 டேபிள்ல வரணும்னா என்ன செய்யணும்? 0 விளையாது, 5 விளையாது, எண்ட் ஆகணும். இங்க 3ல எண்ட் ஆயிருக்கிறதுனால இது 5 டேபிள்ல வராது. அடுத்து 6 டேபிள். ஒரு நம்பர் 6 டேபிள்ல டிவைட் ஆகணும் அப்படின்னா அது 2 டேபிள்லயும் 3 டேபிள்லயும் டிவைட் ஆகணும். இது 2 டேபிள்ல டிவைட் ஆகல இல்லையா? அதனால 6 டேபிள்ல டிவைட் ஆகாது. அடுத்து 8. 8 டேபிளுக்கு சொல்லி பாருங்க. 8 டேபிள் சொல்லி பாத்தீங்கன்னா 8 8s are 64ன்னு வந்துரும். அதனால இது 8 டேபிள்ல வராது. 9 டேபிள். 9 டேபிள் எப்படி செக் பண்ணணும்? ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 9. 9 9 டேபிள்ல வரும் இல்லையா? அதனால 63 9 டேபிள்ல வரும். 10 டேபிள் செக் பண்ணும்போது கடைசி டிஜிட் 0வா இருந்தா மட்டும்தான் 10 டேபிள்ல வரும். அதனால 63ங்கிறது 10 டேபிள்ல வராது. 11 டேபிள். 11 டேபிள் சொல்லி பாத்தீங்கன்னா 5 11s are 55, 6 11s are 66 இல்லையா? சோ இது 11 டேபிள்லயும் வராது. இது மாதிரி எந்த நம்பருக்கு வேணாலும் நாம டிவிசிபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். அடுத்து நாம பார்த்தோம் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்ல முதல்ல பார்த்தது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரலா நம்ம எண்ற நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். 1 2 3 எக்ஸெட்ரா இது நேச்சுரல் நம்பர்ஸ். இப்ப ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்ன? 1. அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ்ல எல்லா நம்பருக்கும் சக்சஸர் இருக்கு, அடுத்தடுத்த எண்கள் இருக்கு. ப்ரெடிசஸர் இருக்கானா 1 தவிர எல்லா நம்பருக்கும் ப்ரெடிசஸர் இருக்கு இல்லையா? 1க்கு தான் ப்ரெடிசஸர் இல்ல. அடுத்து நம்ம பார்த்தோம் ஹோல் நம்பர்ஸ். அதாவது இதுல 1 2 3ன்னு ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர்ஸ் 0ல ஆரம்பிக்கும். 0 1 2 3 எக்ஸெட்ரா. the smallest ஹோல் நம்பர் என்ன? 0. எல்லா ஹோல் நம்பர்ஸ்க்கும் சக்சஸர் இருக்கா? இருக்கு இல்லையா? எல்லா ஹோல் நம்பர்ஸ்க்கும் அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்கு. ப்ரெடிசஸர் பார்க்கும்போது 0வை தவிர எல்லா நம்பருக்கும் ப்ரெடிசஸர் இருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 ஹோல் நம்பர் எடுத்து ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? கண்டிப்பா ஒரு ஹோல் நம்பர் கிடைக்கும் இல்லையா? 2 ஒரு ஹோல் நம்பர், 3 ஒரு ஹோல் நம்பர், ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. அதே 2ல இருந்து 5வை சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? நமக்கு தெரியல இல்லையா? அடுத்து 2 ஹோல் நம்பர் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? அகைன் a ஹோல் நம்பர் கிடைக்கும். சரிங்களா? அதே டிவைட் பண்ணுவோம். பாருங்க 25வையும் 5வையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? 125 கிடைக்குது. இதே 5வை 25ஆல டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன கிடைக்கும்? 1 5 is 5, 5 5s are 25. again 1/5ன்னு கிடைக்கும். இது ஒரு ஹோல் நம்பரா அப்படின்னா இல்ல இல்லையா? சோ 2 ஹோல் நம்பர் எடுத்து ஆட் பண்ணா ஹோல் நம்பர் கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணா ஹோல் நம்பர் தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. 2 ஹோல் நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணா ஹோல் நம்பர் கிடைக்கும். டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது ஹோல் நம்பரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. 2 ஹோல் நம்பர் எடுத்து சப்ட்ராக்ட் பண்றோம். 2 - 3 கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 2 - 3 கண்டுபிடிச்சு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நமக்கு தெரியல இல்லையா? அதற்கான ஒரு நம்பர் சிஸ்டம் நமக்கு தேவைப்படுது. அந்த நம்பர் சிஸ்டம் தான் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறது 0 1 2 3 இந்த பக்கம் போகும். இந்த பக்கம் -1 -2 -3ன்னு இந்த பக்கமா போகும். இப்போ இதுல நீங்க 2 - 3ய கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா 2 இங்க இருக்கு.
மைனஸ் பண்ணும்போது நாம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைட்ல நகருவோம். 1 2 3 ஸ்டெப்ஸ் நகரும். அப்ப என்ன கிடைச்சிருக்கு, -1 கிடைச்சிருக்கு. 2 - 3 என்ன, -1. வெரி சிம்பிள். இந்த இன்டிஜர்ஸ்ல ஜீரோவுக்கு ரைட் சைடு இருக்கிற நம்பர்ஸ், ஜீரோவுக்கு ரைட் சைடு இருக்கு இல்லையா, 1 2 3 4, இதுக்கு என்ன பேரு, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். லெஃப்ட் சைட்ல இருக்கு பாருங்க, -1 -2 -3 -4 எக்ஸெட்ரா, இதுக்கு என்ன பேரு, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். ஜீரோ நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்த விடவும் பெருசு, பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்த விடவும் சின்னது. இது நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆபரேஷன் ஆன் இன்டிஜர்ஸ். ரெண்டு இன்டிஜர்ஸை எப்படி கூட்டுறது, எப்படி கழிக்கிறது, இத பார்க்க போறோம். பாருங்க, இது நம்பர் லைன். ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், 5 + 2 7. 5 இங்க இருக்கா, அங்க இருந்து 2 ஸ்டெப் ரைட் சைடு போவோம். 5 + 2 7. 4 + 2 4 + 2 4 இங்க இருக்கு, 2 ஸ்டெப் ரைட் போவோம். 1 2 எங்க வந்திருக்கோம், 6க்கு வந்திருக்கோம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அடுத்து என்ன பண்ணுவோம், 3 + 2 3 இங்க இருக்கு, 2 ஸ்டெப் ரைட் சைடு வந்தீங்கன்னா எங்க வருவோம், 5. அடுத்து 2 + 2 2 + 2னா 2ல இருந்து 2 ஸ்டெப் ரைட் சைடு வருவோம், 4. 1 + 2 1 இங்க இருக்கு, 2 ஸ்டெப் ரைட் சைடுல வருவோம். 1 + 2 என்ன, 3. 0 + 2 0 எங்க இருக்கு, இங்க இல்லையா, +2 அப்படின்னா 2 ஸ்டெப் ரைட் சைடு எங்க வந்திருக்கோம், 2. -1 + 2 -1 இங்க இருக்கு, 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் எங்க வந்திருக்கோம், 1க்கு வந்திருக்கோம் இல்லையா. -1 + 2 1. அடுத்து -2 + 2 -2 இங்க இருக்கு, 2 ஸ்டெப் ஃப்ரண்ட்ல வரும், என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. -3 + 2 -3 இங்க இருக்கு, 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் என்ன வந்திருக்கு, -1 வந்திருக்கு இல்லையா. அடுத்து -4 + 2 -4க்கு போவோம். -4ல இருந்து 2 ஸ்டெப் ஃப்ரண்ட்ல வாங்க, 1 2 எங்க வந்திருக்கோம், -2. -5 + 2 -5ல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 1 2 ஸ்டெப் வரும், வந்தா எங்க வந்துடுறோம், -3க்கு வந்துடுறோம் இல்லையா. இப்போ பெரிய பெரிய நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நாம நம்பர் லைன் போட முடியாது இல்லையா. அப்ப அங்க நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, அதை தான் ஃபாலோ பண்ணணும். ரூல் என்ன சொல்லுது பாருங்க, when we add a positive integer and a negative integer, we find difference of two integers. அந்த ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருவோம் with the symbol of greater integer. டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கிரேட்டர் இன்டிஜர் எதுவோ அதோட சைனை போட்டுருவோம் அப்படின்னு இந்த ரூல் சொல்லுது. இங்க அப்ளை பண்ணுவோமா, பாருங்க. -1 + 2 ரெண்டுக்கும் வேற வேற சைன் இல்லையா. முதல்ல என்ன பண்ணிடுவோம், சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். -1 + 2 ரூல் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு வெவ்வேறு சைனா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணிருங்கன்னு சொல்லுது. சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 சைன் போடணும், எது பிக்கர் நம்பரோ அதோட சைன் பிளஸ் இல்லையா. சோ ஆன்சர் பிளஸ். பிளஸ் எதுவுமே போடலைன்னா பிளஸ் இருக்கிறதா மீனிங் இல்லையா, அதனால இது பிளஸ். -2 + 2 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரூல் என்ன சொல்லுது, சப்ட்ராக்ட் பண்ணிருங்கன்னு சொல்லுது. 2ல 2 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0. 0க்கு எந்த சைனும் போட தேவையில்லை. அடுத்து பாருங்க, -3 + 4 எது பிக்கர், 4. 4ல 3 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1. 4ஓட சைன் பிளஸ். அதுவே 3 - 4 உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், எது பிக்கர், 4 தான் பிக்கர் இல்லையா. இதுல 3 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும். பிக்கர் நம்பர் பக்கத்துல இருக்க சைனை நீங்க இங்க போடணும். 3 + -4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 3ல 4 சப்ட்ராக்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம், இது 3 கூட -4 கூட்டுங்கன்னு சொல்றோம். ரெண்டுக்குமே ஆப்போசிட் சைன், வேற வேற சைன் இல்லையா. நம்ம என்ன சொன்னோம், வேற வேற சைன்னா கழிச்சிருவோம். கழிச்சா 1. பிகர் நம்பர் 4 அதோட சைன் -7 + -6 இது பிளஸ் இது மைனஸ். நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட் சைனா இருந்தா பிகர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை கழிச்சிருவோம். 1
பிகர் நம்பரோட சைன் பிளஸ் பிளஸ்ன்னா நம்ம போட மாட்டோம், போட தேவையில்லை இல்லையா? இது மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இன்டிஜர் அடிஷன் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்ப பாருங்க, ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்தா என்ன பண்ணணும் பாருங்க. -1யும் ஆட் பண்ணணும். அப்ப என்ன பண்றது? -1க்கு போயிடுவீங்க. அது கூட நம்ம ஆட் பண்ண போறோம். எத? -1 இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸ்ல ஒரு ஸ்டெப் போயிருவோம். என்ன கிடைக்கும்? -2 கிடைக்கும். -1 பிளஸ் -1 என்ன கிடைக்கும்? -2 கிடைக்கும். -2 பிளஸ் -1 என்ன கிடைக்கும்? பார்க்கலாமா? -2க்கு போயிருங்க. அது கூட -1 ஆட் பண்ண போறீங்க. சோ -2 -1 நீங்க போயிருவீங்க இல்லையா? என்ன கிடைக்கும்? -3 கிடைக்கும். -3 வேணும் உங்களுக்கு. என்ன பண்ணுவீங்க? -3க்கு போவீங்க. ரிவர்ஸ்ல 3 ஸ்டெப் போயிருவீங்க. என்ன கிடைக்கும்? -6 கிடைக்கும். ரெண்டுமே மைனஸ்னா நீங்க மைனஸ் அப்படின்னா கடன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு 3 ரூபி கடன் இருக்கு, திருப்பியும் போய் 3 ரூபி கடன் வாங்குறீங்க. அப்படின்னா என்ன இருக்கும்? 6 ரூபி கடன் இருக்கும். இத மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சம்ஸ் எல்லாம் நீங்க செஞ்சிடலாம். இதை அப்ளை பண்ணி நாம 2 சம் போட்டு பார்ப்போமா? 2 பிளஸ் -3 இதுக்கு என்ன மீனிங்? உங்ககிட்ட 2 ரூபி இருக்கு, 3 ரூபி கடன் இருக்கு. அப்ப 2 ரூபிய கொடுத்துருவீங்களா? திருப்பியும் கடன் தான் இருக்கும் இல்லையா? எவ்வளவு? 1 ரூபி கடன் இருக்கும். சரி, -3 பிளஸ் -4 3 ரூபி கடன் இருக்கு, இப்போ 4 ரூபி கடன் வாங்கிட்டீங்க. அப்ப என்னவாகும்? 7 ரூபி கடன் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படியும் நீங்க இன்டிஜர் அடிஷனை ஈஸியா செஞ்சுக்கலாம். இப்ப நாம கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.